காலை உணவை தவிர்க்கலாமா கூடாதா என்ற கேள்வி பல காலமாக பலருக்கும் இருப்பதுதான். சில குடும்பங்களில் காலை உணவை தவிர்த்துவிட்டு காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையிலான நேரத்தில் முழுமையான உணவை சாப்பிடும் வழக்கம் இருக்கிறது. அதையடுத்து மதியத்துக்கும் மாலைக்குமான இடைவேளையில் சூடான காஃபியோ டீயோ குடிப்பார்கள். அவர்கள் இரவு உணவையும் சற்று முன்னதாகவே முடித்துக் கொள்வார்கள். காலம் காலமாக அப்படியே பழகியவர்களுக்கு அது இயல்பானதாக மாறியிருக்கும். அவர்களது உடலும் அதை ஏற்றுக்கொண்டு பழகியிருக்கும். அவர்களுக்கு காலை உணவை தவிர்ப்பதால் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. இன்னும் சிலருக்கு மதிய உணவு வரை பசியே எடுக்காது. அவர்கள் இடையில் எதையும் சாப்பிடாமல் நேரடியாக மதிய உணவை எடுத்துக் கொள்வார்கள். அவர்களை பொறுத்தவரை மதிய உணவுக்குத்தான் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். காலை உணவோ இரவு உணவோ ஒரு பொருட்டாக இருக்காது. அப்படி பழகியவர்களுக்கும் அது ஓகேதான். எடை குறைவான குழந்தைகள், விளையாட்டு வீரர்கள், உடலளவில் மிகவும் ஆக்டிவாக வேலை செய்பவர்கள், சர்க்கரை நோயாளிகள், உணவுக்கு பிறகு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உடல்நல கோளாறு உள்ளவர்கள், இரத்த சர்க்கரை அளவு குறைவாக உள்ளவர்கள் போன்றோர் கட்டாயம் காலை உணவை எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். மற்றபடி காலை உணவை தவிர்ப்பதில் எந்த அசௌகரியமும் இல்லாத நேரடியாக மதிய உணவை எடுத்துக்கொள்வதை ஏற்றுக்கொள்கின்ற, மதிய உணவையும் மாலை நேர ஸ்நாக்ஸையும் இரவு உணவையும் ஆரோக்கியமானதாக எடுத்துக்கொள்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பசி இருக்கிறதோ இல்லையோ, ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் இடையில் எதையாவது சாப்பிட வேண்டும் என்று பழகியவர்கள் அதன் தொடர்ச்சியாக அதிக நொறுக்கு தீனிகள் சாப்பிடும் பழக்கத்திற்கு ஆளாவதையும் பார்க்கலாம். எனவே காலை உணவை தவிர்ப்பதோ கூடாதா என்பது அவரவர் தேவை, உடல்நலம் மற்றும் பழக்கத்தை பொறுத்தது. உங்கள் விஷயத்தில் உங்கள் உடல் எதை ஏற்றுக்கொள்கிறதோ அதையே பின்பற்றலாம். இதுதான் சரி, இதுதான் தவறு என்று எந்த வரையறையும் எதுவும் இல்லை.